ஹலோ வியூவர்ஸ், காலை வணக்கம். இன்னைக்கு உண்டான அப்டேட் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நான் நெறைய பயறு காய் வந்து நெறைய காஞ்சு போயிருந்தது. அதெல்லாம் பறிச்சு தான் கையில வச்சுட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பூக்களும் பறிச்சேன். அப்படியே அந்த பாருங்க, அந்த பூக்கள் எல்லாத்தையும் அப்படியே கையில வச்சுட்டு எனக்கு பிடிச்ச வேலை அதுதானே. எல்லாத்தையும் எப்பவுமே பறிச்சு ஒவ்வொரு செடிகளையா வச்சு அழகு பார்க்குறேன். கொஞ்சம் மல்லிகைப்பூவையும் பறிச்சேங்க. லாஸ்ட்ல நான் எவ்வளோ பறிச்சேங்கிற பூவ பார்க்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு நான் வரிசையா பார்க்கணுங்க. அப்புறம் வந்து உங்களோட காமெண்ட்ஸுக்கெல்லாம் என்னால் ரிப்ளை ரொம்ப குடுக்க முடியல. நான் கொஞ்சம் பிஸி. ஆனா ரிப்ளை கண்டிப்பா குடுப்பேன். சரியா? ஒரு 4, 5 நாளாவே எனக்கு தொடர்ந்து கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால என்னோட ஆனா கமெண்ட் படிக்கிறேன். நைட்ல நான் ரிப்ளை எப்படியாவது குடுத்துருவேன். அத நீங்க எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த உங்களோட கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை வரும். சரியா? ஓகேயா? நான் பாருங்க ஒவ்வொரு செடியா அப்படி மீனா அம்மாவோட வேலையே அதானே. அங்க பாருங்களேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் கொஞ்சம் பூக்களும் பறிச்சேன். அத அப்படியே முதல்ல என்ன செஞ்சேன்னா, அப்படியே பார்த்துட்டே வந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் பறிக்கவே ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து பாருங்க, அந்த செம்பருத்தி ஒண்ணு நல்லா மலரல. மலர காத்துன்னு இருந்தாங்க. பறிச்சுன்னு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் ஆனா மறந்துருவாங்க அப்படின்னு. அப்புறம் வந்து ஒரு அரளியும் இருந்தாங்க. ரொம்ப பூக்கள் இல்ல. ரொம்ப அது நம்ம சுஜாதா ரவி சிஸ்டர் வள்ளியூர்ல இருக்க அவங்க குடுத்த செடி பூத்திருக்கு பாருங்க. அழகா பூத்திருக்கு. தினமுமே அது பூத்துன்னு தான் இருக்கு. ரொம்பவுமே சந்தோஷம். அப்புறம் நம்ம ஜாதி மல்லிப்பூ இருந்தது. அப்புறம் வந்து ஒவ்வொன்னா நான் பார்த்துட்டு ரசிச்சேன். அப்புறம் உள்ள ஒளிஞ்சிருந்த அந்த மஞ்சள், அவங்களையும் பார்த்து அப்படியே எடுத்து அழகு பார்த்துட்டு கையில வச்சுட்டு பார்த்தேன். அதையும் நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மல்லி நெறையவே பூத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நெறைய பூத்திருந்தாங்க. பூத்திருந்தாங்கன்னு சொல்லலாம். அப்புறம் ஒவ்வொரு செடியிலயா பாருங்களேன், நான் அந்த பயிறு விதை நெறைய வந்திருக்குங்க. காஞ்சிருக்கு. நான் கவனிக்கல நடுவுல. அதனால அதெல்லாம் காஞ்சிடுத்து. அப்புறம் சாமந்தி என்னைக்கு பூக்கும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமும் நான் என்ன செஞ்சேன்னா, அந்த பயறு காயோட சேர்த்தும் அத அப்படியே அப்புறம் கீழ வந்த உடனே அந்த மூக்குத்தி அவரை என்னோட கண்ல பட்டது. ரொம்ப எனக்கு சந்தோஷம். நம்ம தோட்டத்துக்கு வந்த புது விருந்தாளி அவங்கள மூக்குத்தி வரவேற்கலாம் வாங்க. அவரை, மூக்குத்தி மூக்குத்தி அவரை நான் அவரை. பார்த்ததே கிடையாது இதுவரைக்கும். எனக்கு இது புது ஒரு அனுபவமா இருந்தது. என்னோட பேக் அடா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 . சைட் தோட்டத்தில தான். அப்புறம் பாருங்க, நான் அவ்வளோ போய் இவங்களோட கீழ பறிச்சுட்டு இவங்களையும் வந்து அதையும் சேர்த்து உங்கள்ட்ட காமிச்சிருக்கேன். அழகு மல்லி கொஞ்சம் நெறையவே பார்க்கலாமா? பூத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் எனக்கு இப்படி வச்சு பார்க்குறதுல எப்பவுமே மீனா அம்மாவுக்கு சந்தோஷம் தானே. பாட்டு தான் முதல்ல போடலாம் அப்படின்னு நெனச்சேன். சரி நம்ம வாய்ஸ் குடுத்துருவோம். நீங்க உங்க கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை போடணும் இல்லையா? அத சொல்றதுக்காக தான் நான் வாய்ஸ் போட்டிருக்கேன். நான் கண்டிப்பா ரிப்ளை குடுப்பேன். சரியா? எல்லாருக்கும் நான் ரிப்ளை போடுறேன் கமெண்ட்டுக்கு. ஒரு 4, 5 நாள் சேர்ந்துருச்சு. அதுக்கு உங்கள சாரி கேட்டுக்கிறேன். மீனா அம்மா பாருங்க, கடைசியில கீழ பேக் சைடு விட்டு முடிச்சிடலாம். நன்றி. வணக்கம்.